எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு காணொளி அப்படின்னா, இந்த வடக்கு பார்த்ததுல இந்த வாயு மூலையிலிருந்து நீச தெருக்குத்துன்னு வரும். அந்த நீச தெருக்குத்து நம்ம மோசம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த நீச தெருக்குத்து கூட மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை 100% கொடுக்குது. அது எப்படி கொடுக்குது, யாருக்கு கொடுக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான பதிவு. அப்ப நம்ம ஒரு வாஸ்து பார்க்க போறோம், இந்த தெருக்குத்து மோசமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அப்படி அந்த மோசமா இருந்த தெருக்குத்தை நம்ம எப்படி சரி செய்து அவர்களை மிகப்பெரிய கோடீஸ்வரனாகன்னா அவங்க எடுத்து வைக்கக்கூடியது பூரா ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி அடி எடுத்து வச்சாங்கன்னா ஒரு குறைஞ்சபட்ச ஒரு காலத்திலேயே அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அதைத்தான் நம்ம கோடீஸ்வர யோகங்கிறோம். கோடீஸ்வர யோகம் அப்படின்னா பணம் தான் கோடியா கொட்டணும்னு கிடையாது. மன நிம்மதியோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு செய்கிற வேலை திருப்தியா எல்லாமே இருந்தால் அதான் கோடீஸ்வர யோகம். அது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இப்படி ஒரு பிளாட், இதை பார்த்துக்கங்க. இப்படி ஒரு பிளாட், அது என்ன சைஸ் வேணுமாலும் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 40க்கு 30ன்னே வச்சுக்கோங்க. 40க்கு 30. இதுல திசைகள் உங்களுக்கு தெரியணும், பார்த்துக்குங்க. இது வடக்கு, இது தெற்கு, நான் இது மேற்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே நம்ம ஒரு மேப் போடுறப்ப திசையை மேலே போட்டு தான் வடக்குன்னு காட்டுவோம். இங்க புரிதலுக்காக தான் இந்த வீடியோ. அப்ப வடமேற்கு மூல தெருக்குத்து அப்படின்னா என்ன? வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடியது, இதுதான் வடமேற்கு. அப்ப இந்த இடத்துல ரோடு இப்படி இருந்ததுன்னா தெரு இதுதான் வடமேற்கு மூலைய தெருக்குத்துன்னு பேர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தெருக்குத்தும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு தடம். இந்த தடம் 40 அடி. இந்த தடமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 அடிக்கு இந்த தடம் வருது. கரெக்டா வாயு மூலையில தான் நீச தெருக்குத்து தான் இது. ஆனா இது எப்படி யோகத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு நம்ம பல்வேறு விதத்துல ஆராய்ச்சி பார்க்குறப்ப இது எப்படி சரி பண்ணணும், இது யாருக்கு யோகத்தை கொடுக்கும், யார் சரி பண்ணா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தேவை. அப்ப முதல்ல வடமேற்கு மூலை அப்படின்னா அது நிலமா, நீரா, நெருப்பா, காற்றா, ஆகாயமான்னு தெரியணும். வடமேற்கு அப்படிங்கிறது காற்று தத்துவம், நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய நவகிரக தெய்வம் கேது பகவான், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இது காற்று பகவான்னா எப்பயுமே அந்த இடத்துல ஒரு பொருளை வச்சா அப்படி ஸ்பீடா போயிட்டே இருக்கணும், காத்து மாதிரி பறந்துகிட்டே இருக்கணும். அப்ப நிறைய அந்த இடத்துல மக்கள் வந்துகிட்டும் போய்கிட்டு இருக்கணும். இப்படி 10 பேர் வரக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த வாயு மூல சிறப்பான வாயு மூல சிறப்பு நேச பகுதி தான். அப்ப இப்படிப்பட்ட இடத்த நம்ம முதல்ல எப்படி இருந்தா அப்படின்னா, இதுதான் எப்பயுமே வாஸ்து பார்க்கும் பொழுது ஒரு ஜோதிடமும் வாஸ்துவும் இரண்டும் 2 கண்ணுகள். அதை ரெண்டையும் ஒருங்கிணைச்சு தான் நம்ம ஜோடி சேர்த்தி பழகணுமே தவிர தனிப்பட்ட முறையில வாஸ்து இப்ப ரீசெண்டா தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் வாஸ்து இணைச்சுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுல அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. அப்ப இதுல இந்த 16 அடி இருக்குன்னா முதல்ல இந்த 16 அடிய அப்படியே முதல்ல தனியே அந்த இடத்த நம்ம கட் பண்ணி இந்த தெரு வர்ற இடத்த எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு 10 பேர் நடமாடக்கூடிய வரக்கூடிய ஒரு டீ கடை, ஒரு மளிகை கடை, ஆயில் மில்லு, அரைக்கிற மில்லு, இது மாதிரி எதை போட்டாலுமே அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதுல இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இடம் யாரு பேர்ல இருக்குதோ அவங்களுடைய ஜாதகத்துல கேது பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். நல்ல நிலைமைன்னா என்ன? உச்சம் பெற்று இருக்கணும், அல்லது யோகாதிபதியா இருக்கணும், யோகக்காரகனா இருக்கணும். அப்ப ஒருத்தருடைய ஜாதகத்துல வடமேற்கு மூலையில நீச தெருக்குத்து அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருச்சு. நிறைய பேர் இந்த தெருக்குத்து மோசம்னாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போய் வாஸ்து பார்க்க போயிட்டு இந்த தெருக்குத்துனால உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு நம்ம சொன்னோம். எப்படி சொன்னோம்னா அவங்களுடைய ஜாதகத்தையும்
அவங்க அந்த இடத்துல ஒரு கடையை நீங்க வச்சு நீங்க பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க முதல்ல நம்ம சொல்றப்ப நம்பவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் சின்னதா அந்த இடத்த ஒரு கடையை வச்சு முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள வீட்டை கட்டினாங்க. அந்த மில்லு, தேங்காய் மில்லு வைக்கிற சொன்னேன். அதாவது மில்லுனா அரைக்கிற மில்லு, எனக்கு ஏதுன்னா அரைக்கிறது, தேங்காய் எண்ணெயா ஆட்டுறது, ஒரு டீ கடை, இது மாதிரி எதை வேணுமாலும் வைங்க அப்படின்னு. ஆனா அவங்க அரைக்கிற மில்லு தான் வச்சாங்க. அப்ப கேதுன்னா என்ன? அரைக்கிறது. கேதுனா கெமிக்கல், ஆயில், லிக்யூடு எல்லாமே. அப்ப அதன் மூலம் இந்த தொழில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி சப்போர்ட்டா இருந்துச்சு. அதே ஜாதகத்துல அவங்களுக்கு யோகக்காரகனாகவும் கேது இருந்துட்டாங்க. அப்படி நீசமான தெருக்குத்து கூட நிச்சயம் உங்களுடைய கோடீஸ்வரனாக ஆக்கும். அப்ப உங்களுக்கு அந்த மூளையோடைய கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகங்கள் உங்களுக்கு யோகக்காரகனாக இருந்து அந்த கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகத்திற்கு உண்டான தொழிலை அந்த எடுத்து செய்யும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும். இதுதான் வடமேற்கு மூளையுடைய தெருக்குத்துக்கு உண்டான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுதான். இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.